தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதில் இருந்தே என்ன செய்வதென்றே தெரியாமல் பித்து பிடித்தது போல திரிந்து கொண்டிருக்கிறது திமுக. ஐயையோ, சிறுபான்மையினர் ஓட்டு போச்சே, ஐயையோ, பொதுமக்களும் இனி அதிமுக பக்கம் போய் கொண்டிருக்கிறார்களே என்று அஞ்சி நடுங்கி ஆரவாரமெல்லாம் அடங்கி போய்விட்டது திமுகவிற்கு. என்ன சொல்லி அதிமுகவை எதிர்ப்பது என்று தெரியாமல் குழம்பி போய் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவுடன் அதிமுக யாரை பிரதமர் வேட்பாளராக வைத்து தேர்தலை சந்திக்க போகிறது என்று கேட்டார்கள். அதற்கு ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை எடுத்துக்காட்டாய் சொல்லி ரொம்ப கூலாகவே பதில் சொல்லி இருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் தற்போது இந்தியா கூட்டணி யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் என்ற கேள்விக்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியுமா? ஏற்கனவே இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் யார் என்ற பஞ்சாயத்தே தற்போதுதான் முடிவுக்கு வந்திருக்கிறது. இதில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று யாரை கேட்பது? அதில் எத்தனை பஞ்சாயத்துகள் வருமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் ஓடும் பஸ்ஸில் இருக்கும் டயர் கழண்டு போனால் எப்படி இருக்குமோ அதுபோல ஆகிவிட்டது இந்தியா கூட்டணிக்கு. ஆம், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தனித்துதான் போட்டி என்று அறிவித்து விட்டார். பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் தனித்தே போட்டி என்று அறிவித்து விட்டது. அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் மதில் மேல் பூனையாகவே இருக்கிறது. இந்த லட்சணத்தில் திமுகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒற்றை இலக்கத்தில் தான் சீட் தரப்போவதாக அறிவித்திருப்பதால் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எப்போது வேண்டுமானாலும் கழண்டு போக வாய்ப்புண்டு. அப்படி ஆகும் பட்சத்தில் ஸ்டாலின் யாரை பிரதமர் வேட்பாளராக கை காட்டி ஓட்டு கேட்பார்? தன்னை தானே பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொள்வாரா? இந்தி தெரியாது போடா என்று சொல்லிவிட்டு பிரதமர் கனவோடு இருக்கும் ஒரு கட்சி தலைவரை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வார்கள் நாட்டு மக்கள்? அதிமுக யாரை பிரதமர் வேட்பாளராக சொல்லி வாக்கு கேட்பார்கள் என்று கேள்வி கேட்ட ஸ்டாலின் இன்று திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளிடம் கேட்பாரா? அப்படி அவர் கேட்டால் உண்மையான அரசியல் சாணக்கியன் எனலாம். அப்படி கேட்கவில்லை என்றால் அவரை என்ன சொல்வது என்று மக்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியதுதான். நியூஸ் டே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.